ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ளவுஸோடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இது லைனிங் ப்ளவுஸ் தான் இப்போ கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கை மடித்து போட்டுக்கலாம். மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் 1 இன்ச்சுக்கு. இது மடிப்புக்காக கீழே போடுறது. இப்போ நம்ம ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் இதான் வச்சுருக்கோம். இது நம்ம இழுத்து வச்சு நெக்குக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அளவு ஃபஸ்ட்டு நெக்காண்ட மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா ஷோல்ட்ரு கை ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ ரெடி அளவு இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து 1/4 இன்ச்சு விட்டுட்டு பண்ணணும். நம்ம நெக்கோடைய உயரமும் நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கணும். அந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை விட 1/4 இன்ச்சு விட்டுட்டு பண்ணுறோம். சைடில் நம்ம ரெடி அளவே தான் பண்ணுறோம். சைடில் நம்ம பண்ணும்போது கை ஃபுல்லாக இழுத்து மேலே ஷோல்ட்ரு இழுத்து வச்சு பண்ணணும். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ஒரு கோடு போட்டுக்கலாம். ப்ளவுஸோடைய ஃபுல் லென்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சைடில் ஒரு கோடு போட்டு இப்போ நம்ம அக்கிள் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம். ரெடி அளவு தான் இது. கழுத்துக்கு நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுட்டு அதுலேருந்து ரவுண்டு பாக்ஸ் ரவுண்ட் நெக்கு தான் இது, ரவுண்ட் போட்டுக்கலாம். இது ஷோல்டருடைய ரெடி அளவு. இப்போ இதை ரவுண்ட் போட்டாச்சு. இது அக்களுக்குமே நம்ம 1 இன்ச்சு அந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி தான் அந்த ரவுண்ட் போடணும். அப்படியே போடலாம். நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா ப்ளவுஸ் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இன்னொரு கோடு ஒன்று போட்டுக்கணும். இப்போ இது ப்ளவுஸோடைய அளவு எவ்வளோ வருதுன்னா, இது நெக்குடைய அகலம் 2.5 இன்ச்சு வரும். ஷோல்டருடைய அகலம் 3 இன்ச்சு வரும். ரெடி அளவு 2.5 இன்ச்சு. தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டு போக ரெடி அளவு வரும். ப்ளவுஸோடைய இது ஃபுல் லென்த்து 15 இன்ச்சு வருது. இது நெக்குடைய லென்த்து இதில் 7 இன்ச்சு தான். இது கொஞ்சம் அவங்களுக்கு 7 இன்ச்சு தான், கொஞ்சம் ஹைட்டாக தான் போடுவாங்க நெக்கு. அதனால் 7 இன்ச்சு போதும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது அளவு ப்ளவுஸ் பட்டு சாரி இது மாதிரி இருக்கிறதுனால இது ஸ்டிப்பாக இருக்கும். அதனால் அயன் பண்ண வேண்டியதில்லை. இதுவே காட்டன் ப்ளவுஸ் மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சம் சுருக்கமாக இருந்ததுன்னா அதை அயன் பண்ணி வச்சு நீங்கள் அளவு ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபுல் ரெடி அளவு நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் சுருக்கமாக இருந்ததுன்னா அந்த லூஸ் இருக்கும்போது ப்ளவுஸ் நீங்கள் கரெக்டாகவுமே பண்ணாலும் அந்த லூஸ்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்று ப்ளவுஸ் லூஸ் வரும், இல்லை ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ 1.5 இன்ச்சு நம்ம அகலம் விட்டுட்டு பண்ணிட்டோம். இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடு நம்ம பேக் கட் பண்ணோம் இல்லைங்களா, ஃபோல்டு பண்ணி அதுக்கு ஆப்போசிட் சைடு ஓப்பன் இருக்குது பாருங்கள், அதை நம்ம சைடு திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக் அளவு மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு நெக் அளவு பொதுவாக 6 இன்ச்சு வைப்போம். இவங்க ஃப்ரண்ட்லேயுமே நெக்கு கொஞ்சம் ஹைட்டாக தான் போடுறாங்க. அதனால் இது 5 இன்ச்சு தான் வருது நெக்குக்கு ஃப்ரண்ட்டில். அஞ்சு இன்ச்சு ரெடி அளவு. நம்ம நெக்குக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியுமே நம்ம பட்டிக்கு கீழே பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்குமே மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நம்ம சைடு ஜாயின் பண்ணுற இடத்துலையே பட்டிக்கு மார்க் பண்ணிக்கணும். பட்டிக்கு நம்ம இந்த பக்கம் மார்க் பண்ணும்போது சைடு ஜாயினில் மார்க் பண்ணும்போது நம்ம 1/4 இன்ச்சு விட்டால் போதும். தையலுக்கு ஒரு ஜாயின் தான் வரும் இந்த சைடு. அதையே நம்ம ஊக்குப்பட்டி பக்கம் ஜாயின் நம்ம பட்டிக்கு மார்க் பண்ணும்போது அங்கே சென்டரில் ஒரு டாட் பிடிப்போம். அந்த டாட் பிடிக்கிறதுக்கும் சேர்த்து 1/2 இன்ச்சு விட்டுடணும் அந்த ஷேப்புக்கு. இப்போ நம்ம கிராஸோடைய அளவு எடுக்கணும். சென்ட்ரு ஷோல்ட்ரு சென்ட்ரு பிடிச்சிட்டு கிராஸ் நம்ம அந்த டாட் இப்படி எடுத்து விட்டுட்டு பண்ணோன்னா தான் அது டாட்டோடைய அளவு கரெக்டாக வரும். இப்போ இது கிராஸு 13 இருக்குது. பட்டி 2 இன்ச்சு வருது. இது சென்ட்ரு 13 இன்ச்சு 2 வச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ரெடி அளவு கிராஸோடையது 13. 1/2 இன்ச்சு நம்ம கூட்டி இப்போ 13.5 இன்ச்சு வச்சுருக்கோம் கிராஸுக்கு. இப்போ பேக் பீஸை போட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஷேப் மட்டும். நெக்கு மார்க் பண்ணிடுறேன். இப்போ ஃபுல்லாமே சுற்றி மார்க் பண்ணிட்டேன். இதை
இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணணும் இல்லைங்களா, ஊக்குப்பட்டி அளவுக்கு மார்க் பண்ணதை வச்சு நம்ம ஒரு ஷேப்பு வரைஞ்சிட்டோம். இது நெக்கு ஹைட்டு கம்மினாலும் கொஞ்சம் அகலம்தான். அதனால் நம்ம அந்த பாக்ஸ்க்குள்ளேயே போட போகிறதில்ல. ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் வெளியில் வளைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம போடுறோம் நெக்கு மார்க்கிங் வந்து. இப்போ நம்ம எல்லாமே போட்டுட்டோம், ட்ராயிங் பண்ணி முடிச்சப்போ இதை நம்ம இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு அளவு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்போது நம்ம அதே அளவே பண்ணாலுமே அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு நாச் போட்டுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம ஊக்குப்பட்டியாண்ட சென்டர் பிடிச்சி மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம போகிறதுக்கு மேலே ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, ஷோல்டர் சென்டர் பிடிச்சாலே அந்த டாட் கரெக்டாக வந்துடும். நம்ம அளவு வேணும்னா 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். 4 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக சென்டர் பிடிச்சி டாட் பிடிக்கணும். அக்கல் பாயிண்ட்டுக்குமே அந்த பாயிண்ட் வர இடத்துல கரெக்டாக அந்த ரவுண்டு வருது இல்லைங்களா, அந்த கார்னர் வர இடத்துல மார்க் பண்ணோம். பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவுக்கு வந்து பண்ணலாம். ஸ்லீவ் வந்து இப்போ நம்ம அது டபுள் ஃபோல்டு போட்டுருந்தோங்களா, இதை வந்து நம்ம அப்படியே அந்த ஃபோல்டிங்கை 2ஆக மடித்து போடணும். இதில் வந்து 4 துணி இருக்கணும் நம்ம ஸ்லீவுக்கு. இதுக்கு ஸ்லீவ் நம்ம எப்பவுமே கட் பண்ணும்போது கீழே 1 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். இதில் கரை இருக்கிறதுனால நம்ம 1 இன்ச்சு போட போகிறதில்ல. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இதுக்கு 1/4 இன்ச்சு தான் விட போகிறேன் நான். 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்கு வரைக்கும் விட்டுட்டு ஒரு கோடு போட்டுடலாம். போட்டு அது மேலே ஸ்லீவுடைய ரெடி அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். நீங்கள் 1 இன்ச்சு வைக்க தந்தாலும் கீழே 1 இன்ச்சு மடிக்க தந்தால் 1 இன்ச்சு கோடு போட்டு அது மேலே ஸ்லீவ் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸ்லீவ் நம்ம ஹைட்டுமே மேலே நல்லா இழுத்து பிடிச்சி பண்ணிவிட்டு கீழே நம்ம பண்ணுறோமோ கீழே நல்லா இழுத்து பிடிச்சி நீங்கள் ப்ளவுஸை பண்ணிக்கணும். இந்த ஷேப் வந்து மேலே ஷோல்டர்லேருந்து 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு நம்ம ஷேப்பு வச்சு வரைஞ்சிக்கலாம். இந்த ஸ்லீவுக்கு எப்படியோ ஜாயின் போடணும். கட் பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் வந்து ஃப்ரண்ட்டை கட் பண்ண இடத்துலையே பேலன்ஸ் கிளாத் இருக்குது. அதனால் அந்த ஷேப்புக்கே அப்படியே நம்ம பட்டி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பட்டி வந்து நம்ம கரெக்டாக எடுக்கணுன்ட்டு இல்லை, நம்ம ரேண்டமாக 10 இன்ச்சு வச்சு எடுத்துக்கலாம் அந்த ஷேப்புக்கு. இப்போ வந்து நம்ம நெக்கு பீஸ் கொடுக்கறதுக்காக கிராஸ் பீஸ் எடுக்க போகிறோம். இது பைப்பிங் வைக்க போகிறது இல்லை, இதில் வந்து சிம்பிளாக லேஸ் ஒர்க் மாதிரி வச்சு கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம லேஸ் ஒர்க் பண்ணுறதுனால இதில் வந்து எம்மிங் பண்ணாமல் நம்ம இதை மடித்து தையல் போட போகிறோம். எம்மிங் பதில் நெக்குக்கு நீங்கள் பைப்பிங் வைக்க தந்தாலும் சரி, எம்மிங் பண்ண தந்தாலும் கிராஸ் பீஸ் வந்து ஃபுல் கிராஸில் எடுக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். அவ்வளோதான், கிராஸ் பீஸ் எடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம பட்டியும் கைக்கு ஜாயிண்ட்டுக்கும் எடுத்து வச்சிட்டோம் லைனிங்கில். ஏன்னா இது வந்து ப்ளவுஸுடைய கிளாத்தும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம பட்டி வந்து இப்போ லைனிங்கில் தான் வைக்க போகிறோம். இதுக்கு இப்போ இதுதான் மெயின் ஃபேப்ரிக்கு. இப்போ இது மேலே நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை இது மேலே போட்டு பின் பண்ணிக்கலாம் நம்ம நகராமல் இருக்கிறதுக்காக. இன்னும் பூனம் சாரீஸ்லாம் இருந்தால் நம்ம பின் பண்ணால் தான் அந்த ஷேப்பு நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்க முடியும். எந்த இதுவும் இல்லாமல். பேக் பீஸில் வந்து இப்போ நெக்காண்ட ஒரு பின் பண்ணிக்கிறோம். அடுத்து ஷோல்டரில் ஒரு பின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெய்லரிங் ஷாப்பில் இந்த மாதிரி பின்னெல்லாம் கிடைக்கும். டெய்லரிங் பொருள் விற்கிற கடையிலே இந்த பால் பின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இதை வந்து நம்ம 3 கார்னரில் பண்ணிட்டோம். சைடு ஜாயின் பண்ணுற இடத்துலையும் ஷோல்டர்லேயும் பண்ணிவிட்டு நம்ம அந்த லைனிங்கோடைய ஷேப்புக்கே வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
நம்ம லைனிங் கட் பண்ணி எடுத்துட்டாலே அதை வச்சு நம்ம ஃபேப்ரிக் மெயின் துணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பின்னெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இந்த துணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். அதான் இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஆப்போசிட் சைடு போட்டுட்டு பிசுறு இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட்டு லைனிங் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதையே நம்ம போட்டு இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மெயின் கிளாத்து மெலிசாக தான் இருக்குது. அதனால் நம்ம லைனிங்க்கு கழுத்துக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் பண்ணணும். மெயின் துணி வந்து இதில் திக்காக இருந்ததுன்னா நம்ம அப்படியே கூட அடித்து திருப்பிக்கலாம் கழுத்துக்கு. ஒரு பட்டு சாரீ மாதிரியோ இல்லை பார்டர் சாரீ மாதிரி இருந்ததுன்னா நம்ம கழுத்துக்கு வந்து அப்படியே அடித்து திருப்பி லேஸு கொடுத்துக்கலாம். இது வந்து காட்டன் சாரீ மாதிரி இருக்குது, கொஞ்சம் மெலிசான கிளாத்து தான். அதனால் நம்ம கழுத்துக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு அப்படியே நம்ம அந்த ஆப்போசிட் சைடு வந்து பார்டர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். மெயின் துணியுமே இது கம்மியாக தான் இருக்குது. அதனால் இதுலேயுமே லைனிங்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து போடணும். கைக்கு நம்ம லைனிங்குமே ஜாயின் பண்ணணும், மெயின் துணியும் ஜாயின் பண்ணணும். இது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பட்டிக்கு வந்து மெயின் துணியில் ஃப்ரண்ட்டு கட் பண்ண இடத்துலையே பேலன்ஸ் கிளாத் இருக்கிறதுனால பட்டிக்கு அதிலே பண்ணிடலாம். இப்போ பட்டி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு கட்டிங்கு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது நம்ம வந்து பட்டி வந்து ரேண்டமாக 10 இன்ச்சு வச்சுக்கலாம். வச்சு நம்ம கட் பண்ணி முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டிச்சிங் வந்து அடுத்த வீடியோவில்